ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தாலும் சரி, இல்லை நியூஸ் சேனல்ஸில் பார்த்தாலும் சரி, எல்லா இதுலேயுமே வந்து ஈரானுடைய இஷ்யூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து யார் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர், நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடரை எலெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் யாரு, ஏன் இவர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஈரானுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து பார்க்க போறோம். இந்த விஷயத்துக்கு அமெரிக்கா அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு குளோபல் எக்கனாமியே இந்த ஒரு ஈரான் இஷ்யூனால அஃபெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதே மாதிரி நிறைய ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான டாபிக்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான டாபிக் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டெய்லியும் வந்து முக்கியமான இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஈரானுடைய சுப்ரீம் லீடரா, ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடரா மார்ச் 8ஆம் தேதி யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொஜ்தபா கமேனி. 56 வயசான மொஜ்தபா கமேனி அப்படிங்கிற இவர் தான் மொஜ்தபா கமேனி. ஸோ இவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடரா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கடைசியா 1979 தான் சுப்ரீம் லீடர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சுப்ரீம் லீடர் சேஞ்சே பண்ணல. இதுக்கு முன்னாடி சுப்ரீம் லீடரா இருந்த ஆயத்துல்லா அலி கமேனி அப்படிங்கிறவர் தான் தொடர்ந்து சுப்ரீம் லீடரா இருந்தாரு. இப்போ ரொம்ப காலகட்டத்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, வருடங்களுக்கு அப்புறமா சுப்ரீம் லீடர் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இப்போ இந்தியானா நம்ம வந்து டெமோக்ரஸி ஃபாலோ பண்றோம் இல்லையா, பட் ஈரானை பொறுத்தவரை ஈரான்ல தியோக்ரசி பிளஸ் டெமோக்ரஸி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையிலான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் பண்றாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இந்தியாவில் பிஎம்ல எலெக்ட் பண்ற மாதிரி மக்களால ஓட்டு போட்டு ஒரு நபர் ஆட்சிக்கு வந்து அவர் ஆட்சி செய்யறதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ தியோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னா, ரிலீஜியன் சம்பந்தமான மத குருமார்கள். இப்போ இந்தியாலேயுமே வந்து இந்தியா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் தான் இருந்துச்சு. பட் ஈரான்ல இன்னும் என்ன பண்றாங்க, தியோக்ரட்டிக். ஒரு சைடு மத குருக்களும் ஆட்சி பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்லிமெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் வந்து இருப்பாங்க. இந்த ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் தான். ஸோ மொத்தம் 2 கேட்டகரியை பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா த கிளரிக்கல் தியோக்ரட். ஸோ தியோக்ரட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மொத்தம் 3 குரூப் இருப்பாங்க. இவங்க வந்து மதம் சார்ந்த அமைப்புகள். இவங்க வந்து மதம் டோட்டலா ரிலிஜன் சார்ந்தது. ஸோ இந்த கிளரிக்கல் அப்படிங்கிற இந்த இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான குரூப் இருப்பாங்க. அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான குருக்கள். இதுல வந்து மத குருக்கள் தான் இருப்பாங்க. இதுல மொத்தம் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னா 88 நபர்கள். ஓகேங்களா, 88 நபர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 8 ஆண்டுகள் இருக்கும். எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான குரூப். இப்போ இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ல இருக்கக்கூடிய 88 நபர்கள் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, மொஜ்தபா கமேனி அப்படிங்கிற இவரை புதிய சுப்ரீம் லீடரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குன்னா, இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் லீடரை பதவியிலிருந்து தூக்குறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான குரூப் தான் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இது இல்லாம கார்டியன் கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருக்காங்க. இதுல மொத்தம் வந்து ஒரு 6 பேர் கிளரிக்ஸ், 6 பேர் வந்து இந்த ரிலிஜியன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து இருப்பாங்க. இன்னொரு 6 பேர் வந்து நார்மலான நபர்கள் இருப்பாங்க. மொத்தம் 12 பேர் சேர்ந்த கார்டியன் ஆஃப் கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கு. இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றம் பிரசிடென்ட் ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை தடை பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா, இவங்க தான் வந்து டைரக்டா சுப்ரீம் லீடர் கீழே வரக்கூடிய நபர்கள். கார்டியன் ஆஃப் கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெடன்சி கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா, இந்த 2 அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஒரு ரிலிஜியன் சம்பந்தமான அமைப்பு, பார்லிமெண்ட், இவங்க 2 பேத்துக்கு இடையில ஏதோ இஷ்யூ வருது அப்படின்னா அதை சால்வ் பண்றதா யாரு, தி எக்ஸ்பெடன்சி கவுன்சில் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இது என்ன, இது எல்லாமே முழுக்க முழுக்க ரிலிஜியன் சம்பந்தமான மத குருமார்கள் முழுக்க முழுக்க இருக்க அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஓகேங்களா. சோ அடுத்து எலக்டர் பிரான்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த எலக்டர் பிரான்ச்ல யார் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாரு. ஓகேவா. சோ பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் த
கவர்மெண்ட். பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். பட் இருந்தாலும் யாருக்கு தான், இப்போ இந்தியாவில் பிஎம் இருக்காங்க இல்லையா, இந்தியாவில் பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. அதே மாதிரி ஈரான்ல யாருக்கு அதிகமான பவர் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் லீடருக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. ஸோ பிரசிடென்ட்டை பொறுத்தவரை இவங்களுக்கு பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் வந்து இருப்பாங்க. இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மசூத் அப்படிங்கிற ஒரு நபர் தான் பிரசிடென்ட்டா இருக்காரு. அதே மாதிரி இதுல பார்லிமெண்ட்டும் இருக்கு. மொத்தம் 290 மெம்பர்ஸ். இந்தியாவோட பார்லிமெண்ட்ல 545 இருக்க மாதிரி இங்க ஈரானுடைய பார்லிமெண்டோட பேர் என்ன அப்படின்னா மஜ்லிஸ். ஸோ மஜ்லிஸ் அப்படிங்கிறது தான் பார்லிமெண்ட். இதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 290 மெம்பர்கள் இருப்பாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு பவர் கம்மி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரான்ச்சுக்கு பவர் கம்மி. எந்த அளவுக்கு பவர் கம்மி அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வர்றாங்க. அந்த லா அப்படிங்கிறது இஸ்லாமிக் வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த லாவை என்ன பண்ணுவாங்க, இந்த கார்டியன் கவுன்சில் கேன்சல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இதான் வந்து ஈரானுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஈரானுடைய ரொம்ப சுப்ரீம் லீடர் தான் ரியல் பவர் இருக்கு. இப்போ சுப்ரீம் லீடரா மொஜ்தபா கமேனி அப்படிங்கிற இவரை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரை பொறுத்தவரை செப்டம்பர் 8, 1969 பிறக்கிறாரு. ஈரானுடைய மஷத் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. இவர் அலி கமேனி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆயத்துல்லா அலி கமேனி இருக்காரு இல்லையா, அவருடைய 2வது பையன் தான் இந்த மொஜ்தபா கமேனி அப்படிங்கிறவர். இவருடைய பேக்ரவுண்டை பொறுத்தவரை இவர் ஈரானுடைய ராணுவத்தில் பணியாற்றி இருக்கார். ஒரு காலத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1980களில் போர் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த போர் சமயத்தில் ஈரானுக்காக போர் புரிஞ்ச ஒரு நபர் தான் யார் அப்படின்னா இந்த மொஜ்தபா கமேனி. ஸோ அதனால இவருக்கு ஈரானுடைய ஆர்மியில் நல்ல ஒரு மவுஸ் இருக்கு, நல்ல ஒரு செல்வாக்கு வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி 2026 நடந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்டாக்ல இவருடைய அப்பா, அம்மா, மனைவி எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இவர் மட்டும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடறாரு. ஸோ குறிப்பா இவரையும் தாக்குறதுக்காக தான் அந்த அட்டாக் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இவர் எப்படியோ அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இந்த மொஜ்தபா கமேனி அப்படிங்கிற இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்தவரை இவர் வந்து என்னதான் டைரக்டா பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படின்னாலும் இன்டைரக்டா இவர் நிறைய விஷயத்துல இன்வால்வ் இருக்காரு. முக்கியமா கேட் கீப்பர் அப்படின்னா இவருடைய அப்பாவுக்கு ஃபுல் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி இவருடைய அப்பா தான் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் இவங்க அப்பாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ரட்டரியா இருந்தவர் இவர் தான். இவங்க அப்பா யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இவர் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய ஆர்மி, ஈரான்ல ஆர்மிக்கு தான் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஸோ ஈரானுடைய ஆர்மியான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப்ஸ், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்மிலையும் இவர் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கனால இந்த ஆர்மிலையும் இவருக்கு செல்வாக்கு இருக்கு. இப்போ இவரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிற ஆர்மி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சிலுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும், அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா ஈரான் வந்து லீடர்லெஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். ஸோ ஹி இஸ் நோட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் ரோல் இன் கிரஷிங் 2009 கிரீன் மூவ்மெண்ட். ஸோ 2009 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டை இவர் அடக்கியிருக்காரு. மக்களுடைய ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட் 2009 நடந்த இந்த கிரீன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கட்டுப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈரானுடைய ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இவர் கட்டுப்படுத்தியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஆயத்துல்லா அலி கொமேனி வந்து இறந்து போகும்போது என்னோட அடுத்த சக்சஸரா யார் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா ஹேட்டட் பை எனிமி. ஸோ எதிரிகள், இப்போ ஈரானுக்கு எதிரி அப்படிங்கிறது யூஎஸ். ஸோ யூஎஸ் வந்து யாரை வெறுக்கிறாங்களோ அந்த நபர் தான் அடுத்த சுப்ரீம் லீடர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, இப்போ இவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ இந்த போருக்கு முக்கியமான காரணம் என்ன, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படிங்கிறதான இந்த போருக்கான முக்கியமான காரணம். ஸோ அடுத்து அந்த நியூக்ளியர் வெப்பன் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்றதுல முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணுவா அப்படின்னா இந்த மொஜ்தபா கமேனி தான் வந்து இது பண்ண போறாரு. ஸோ இவரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரம்ப் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா dismissed Mojitaba as a lightweight and warned that he would not long last without US approval. ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி யூஎஸோட சப்போர்ட் இல்லாமல் இவர் ரொம்ப நாளைக்கு ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அல் கமேனி வந்து எந்த நாட்டுக்கும் அஞ்சாமல் அவர் வந்து நாங்கள் எடுக்கிறதா முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து செயல்பட்டு இருந்தாரு. ஸோ இவரும் அதே மாதிரி செயல்படுவாரா இல்லை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அஞ்சி
எல்லா விஷயத்தையும் நிறுத்திப்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதை பற்றி அடுத்த அப்டேட் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.